ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, உங்களை யாராவது தப்பு சொல்கிறாங்களா, உங்களை யாராவது குறை சொல்கிறாங்களா, ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படக்கூடாது அப்படின்றது தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ கவலையே படாதீங்க. நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களை பார்த்து பொறாமை பிடிக்கிறாங்களா, அப்பையும் கவலைப்படாதீங்க. அவங்க மேலே நீங்கள் திரும்ப கோவம்லாம் படாதீங்க. அப்போ நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். உங்களை யார் எதிரியாக கன்சிடர் பண்ணுறாங்களோ அப்போ நிச்சயம் நீங்களும் ஒரு ஆளாக ஆயிட்டீங்க இந்த பூமியில் அப்படின்றது தாங்க இங்கே முக்கியமான ஒரு உண்மை. இதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் என்ன செய்கிறோம்னா, யாராவது நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா நம்ம திரும்ப அவங்க மேலே வந்துட்டு கோவப்படுறோம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நமக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்காது. அவங்க எப்படி ஒருத்தரை பார்த்து வந்துட்டு கோவப்படுறாங்களோ அதே போல் நம்மளும் வந்துட்டு கோவப்படுறோம். கோவப்படாதீங்க. உங்களை வாழவே கூடாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, தளபதி சொன்ன மாதிரி அவன் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உக்காளி அவன் வாழ்க்கையே வந்துட்டு வெறுத்துருவான். இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நான் கார் வாங்கிறதுக்கு முன்னாடி பெருசாக என்னை மதிக்காதவன், என்னை பற்றி வந்து பெருசாக யோசிக்காதவன்லாம் இப்போ என்னை பற்றி யோசிக்கிறான். என் கூட போட்டி போடுறான். என் கூட என்னை வந்துட்டு வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், என்ன சார் வேணும், என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உபசரிக்கிறான். ஈவன் ஃபேமிலியும் சேர்த்து தான் சொல்கிறேன். அனுபவம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல நானும் ஒரு சில இடங்களில் யோசித்து பார்த்தேன், என்ன இவ்வளோ கேவலமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு இது உள்ள ஒரு ஸ்பார்க் அப்படின்னு வந்துச்சு. குக்கு எஃப்எம்ல நான் கூட ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணக்குள்ள, அப்போ நீ ஒரு ஆளாக மாறிட்ட, நீயும் ஏதோ சாதிச்சிருக்கிற, அதனால தான் உனக்கு இந்த ரெஸ்பெக்ட் வருது. அவனையே கேவலமாக நினைக்காத, அவன் மதிக்கிற அளவுக்கு நீ உயர்ந்திருக்கிற, அவன் உன்னை மதிக்காமல் இருந்ததுனால தான் அந்த இடத்துல நீ வந்து உயரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்துச்சு. அப்போ அவன் உன்னை மதிச்சிருந்தாலும் இல்லை சராசரியாக ட்ரீட் பண்ணியிருந்தாலும் அப்போ என்ன செஞ்சுருப்ப? நமக்கு போட்டி இருந்தால் தாங்க வந்துட்டு அந்த ஒரு விளையாட்டுக்கே நல்ல ஒரு இது இருக்கும். இப்போ இந்தியா ஒரு 500 ரன் அடிச்சிடுறாங்க. 500 ரன் அடிச்சுட்டு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரன்லேயே தோத்துடுறாங்க. அப்போ அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? எப்போவுமே இந்தியா அப்படியே விளையாண்டுருக்காங்கன்னா, எப்போவுமே இந்தியா 500 அடிக்கும், அவனுக்கு 100ல் தோற்றுருவானுங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அதுவே ஒரு 200 டார்கெட்டை வச்சு அந்த 200க்கு இந்தியா போராடி ஜெயிக்கிறதுல ஒரு த்ரில்லிங் இருக்குல்ல, அதுதாங்க லைஃபு. கோடியாக பணம் நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த கோடியை சம்பாதிக்கக்குள்ளே வரக்கூடிய தடங்கல்களை நம்ம வந்துட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடியதுங்க. யார் என்ன வேணால் சொல்லட்டும், யார் என்ன வேணால் குறை சொல்லட்டும், நீங்கள் தப்பு பண்ணல, அநியாயம் பண்ணல, சட்டத்துக்கு விரோதமாக எதுவுமே பண்ணல, இல்லை உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாகவும் நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா அப்போ நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு தான் அவன் உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட கோவப்படாதீங்க. இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். நீ வந்துட்டு நல்ல பாதையில் போயிட்டுருக்க, நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன்டா, வயிற்றுச்சலாக இருக்குடா, என்னடா நீ இப்படி இருக்கிறியே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறான். டேரெக்டாலாம் புரிய வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் அவன் மேலே நீங்கள் கோவப்படாமல் அவனை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதன் மூலிமா இன்னும் நீங்கள் வந்துட்டு உயரத்துக்கு போகணும் அப்படின்றது தாங்க இங்கே வந்துட்டு ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். நம்மெல்லாம் இதெல்லாம் எமோஷனில் பார்த்துடுறோம். எமோஷன் ஆகிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? கோவப்பட்டுறோம், திட்டிடுறோம். நீ என்னடா அப்படி, நான் இப்படி, அவன் இப்படி அப்படின்ற மாதிரி கோவப்படுறோம். அப்போ நமக்கு அந்த ஸ்பார்க் அப்படின்றது போயிடும். அவன் அவமானப்படுத்தினான் அப்படின்றதெல்லாம் நமக்கு மறைஞ்சு போயிடும். அதை பற்றி நம்ம பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். அதுக்காக தான் சொல்கிறேன், அடுத்தவன் உன்னை அவமானப்படுத்துகிறானா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்தவன் உங்களை கேவலப்படுத்துகிறானா அதையும் அப்படியே எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறதுனால இது எதுவுமே சரியாக போகிறது கிடையாது. நீங்கள் மாறுங்க, கண்டிப்பாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த ஒரு ஸ்லோகத்தை நான் பார்க்கக்குள்ளே எனக்கு தோணிடுச்சு, கண்டிப்பாக இதை பற்றி நம்ம சேனலில் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக மேக் பண்ணி கொண்டு வந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா கரெக்டாக இருக்கும், யாருடைய நலனில் உங்களுக்கு அக்கறை இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.